அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி நீங்கள் வேலை வாய்ப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களையும் நான் ஜாயின் பண்ணி விடுகிறேன். வாங்க வீடியோ கால் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ டாபிக் பார்த்தா பாய்லர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டியூப் பாய்லர். தெரியுங்களா? இப்போ ஃபயர் டியூப் பாய்லர்னு போட்டிருக்காங்களா. இது ஃபயர் டியூப் பாய்லர்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறேன். இன்னும் நிறைய பாய்லர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபயர் டியூப் பாய்லர். ஃபயர் டியூப் பாய்லர் எப்படி ஸ்டீம் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்னர் வச்சுருக்காங்க, தெரியுங்களா? இது வந்து பர்னர் இங்கே வச்சுருக்காங்களா. நிறைய சில வீட்டில் வந்து பர்னர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஹீட், அவங்கவுங்க மிஷினரிஸ் யூஸ் பண்ணிட்டு வந்த வேஸ்ட் ஹீட்டை வச்சுமே வந்து ஃபயர் டியூப் பாய்லர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற இது பார்த்திங்கன்னா பர்னர் யூஸ் பண்ணி, இப்போ பர்னர் வச்சு கேஸோ அல்ல வந்து எலக்ட்ரிக்கல்லையோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பர்னர்ஸில். இப்போ வந்து கேஸ் வச்சு இப்போ ஃபயர் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், இங்கே வந்து இங்கேருந்து ஃபயர் ஆகுதுங்க. ஃபயர் ஆகும்போது இங்கே ஹீட் இருக்குங்களா, இங்கே ஹீட்டை வந்து என்ன ஆகும்னா இப்படி ஐடி, இங்கே வந்து அவுட்லெட்டில் ஹாட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஐடி, இந்த சைடு வந்து ஐடி வச்சுருப்பாங்க. இந்த ஐடி என்ன ஆகும்னா இங்கேருந்து இழுக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே இந்த சைடு வந்து இங்கே இருக்க நெருப்பை வந்து இப்போ இழுத்துட்டு போகும் இல்லையா, இந்த சைடு வந்து வாயிலேருந்து இழுக்கிறோம்னா அந்த சைடு இருக்கிற பைப்லேருந்து உங்களுக்கு ஏரோ ஏதோ ஒன்று வெளியே வரும். அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா இங்கே வந்து இங்கே கொடுக்குறீங்க, இங்கே இருக்க ஹீட்டு டாப் இருக்க பைப்புக்கு எப்படி போகும், அங்கேருந்து வெளியே இருந்த ஒரு இங்கே இந்த இடத்துலேருந்து இழுத்தா மட்டும்தானே இங்கே இருக்கிற நெருப்பு வந்து இது வழியாக வந்து பைப்லேயே வந்து வெளியே போகும். அப்படிங்கும்போது இங்கே நீங்கள் ஹீட் கொடுக்குறீங்க, ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கீங்க பர்னரை வச்சு. இங்கே ஐடி ஃபேன் இருக்குங்க, இங்கே ஐடி ஃபேனை வச்சு இழுக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ வந்து இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஹீட் வருதுங்களா, இந்த பைப் வழியாக வருது பாருங்கள். இந்த வழியாக வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, இங்கே பார்த்தீங்களா இங்கே இருக்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ். அப்போ பாக்ஸ் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியான்னு வைங்களேன். இங்கே ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்க, இங்கே கிடையாது. இங்கே இருங்க ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வருங்க தெரியுதுங்களா தடுப்பு சென்டரில். இது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த வழியாக போய் இங்கே ஒரு 4 டியூப் இருக்குன்னு வைங்களேன். இப்போ 4 டியூப் இங்கே உங்களுக்கு இருக்குது, அந்த சைடு 4 டியூப், இங்கே 3 டியூப் இருக்குது, இங்கே 4 டியூப் இருக்குது இல்லைங்களா. இங்கே தடுப்பு போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க, இங்கே வழியாக வந்து ஹீட்டு வெளியே போயிருக்கோம், இந்த சைடு போயிடக்கூடாது. போனால் இப்போ நேரம் இப்படி இழுத்துட்டு போயிடுச்சுன்னா இந்த டியூப்புக்குள்ளே வந்து உங்களுக்கு ஹாட் ஏர் வராது. அதனால் இந்த என்னதுன்னா இங்கே ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்களா, இங்கே வழியாக பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து இந்த பைப்புக்குள்ளே இப்படி வருது. இது வந்துட்டு இந்த சைடு வந்து இங்கே போகுது பார்த்தீங்களா. இதே மாதிரி 4 டியூப்லேயுமே உங்களுக்கு ஹாட் ஏர் இது வழியாக வருது. இப்படி வரும்போது என்ன ஆகுன்னா இந்த வழியாக போய் இந்த இடத்துல தடுப்பு எதுவும் இருக்காது. தடுப்பு இருந்தால் இந்த சைடு வழியாக அந்த டியூப்புக்கு போகாது. அதனால் தடுப்பு இல்லாமல் இது வழியாக வந்து இந்த 4 ஹோல்ஸில் வர நெருப்பு இந்த 3 ஹோல்ஸ் வழியாக இப்படி வெளியே வருது. இப்படி வெளியே வந்து இப்படி தான் போயிட்டுருக்குங்க. இது ஏன் இப்படி கொடுத்தா உங்களுக்கு ஸ்டீம் ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் ஆகுங்க. ஏன்னா இந்த வழியாக ஹீட் இப்படி போகுது, இந்த வழியாக போகுது. ஆனால் 2 டியூப்லேயும் ஹீட் உள்ளே போயிட்டு இருக்குதுங்களா, ஃபயர் டியூப் அதான் போட்டுக்க பாருங்க. இதுக்குள்ளே வந்து டியூப்புக்குள்ளே வந்து ஃபயர் போகுது. இதுக்கு வெளியே இருக்கிற இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, சிவப்பு கலர் இருக்கிறது மஞ்சள் கலர் இருக்கிறதெல்லாம் ஹீட்டுங்க. உள்ளே நெருப்பு போயிட்டுருக்குன்னு வைங்க. அதுக்கு பைப்புக்கு வெளியே சுற்றியுமே உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குங்களா, இதெல்லாம் தண்ணிங்க. சரிங்களா. இந்த தண்ணி தான் என்னென்னா டியூப்புக்கு வெளியே இருக்க டியூப்பில் நீங்கள் ஹாட் ஏர் கொடுக்கும்போது என்ன ஆகும், டியூப்புக்கு வெளியே இருக்க அந்த பாடி ஹீட் ஆகும். அந்த பாடி ஹீட் ஆகும்போது பாடிக்கு வெளியே இருக்க தண்ணி என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த தண்ணியுமே ஆட்டோமேட்டிக்காக சூடாகி ஸ்டீமு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வந்து இந்த பாய்லர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா. இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல இந்த ஸ்டீம் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே இந்த இடத்துல வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்குது. மேலே வந்து வெற்றிடம் கொடுத்துருக்காங்களா, இங்கெல்லாம் ரொம்ப இடம் கம்மியாக இருக்குது. ஏன் இங்கே அதிகமாக இருக்குதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றிடத்துல தான் மேலே போய் ஸ்டீம் நிற்குங்க. இப்போ மேலே இருக்க ஸ்டீமை இங்கே வந்து மெயின் வால்வ் வழியாக உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லிக்கிறேன் வால்வுகளை பற்றி. அந்த வால்வு இங்கே மெயின் வால்வ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டீம் வந்து இங்கே மேலே இருக்க பார்த்தீங்களா ஒயிட் கலரில், இதுதான் ஸ்டீமுங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கிற வரைக்கும் தண்ணிங்க, மேலே இருக்கிறது ஸ்டீமு. இந்த வழியாக தான் ஸ்டீம் வந்து உங்களுக்கு வெளியே போய் உங்கள் ப்ராசஸ்க்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தி
ஃபயர் டியூப் வந்து ஒர்க் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டலில் இந்த பாய்லர் செஞ்சுருக்காங்க, எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது, இன்னும் வந்து டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு பொருள் என்ன, இதில் சேஃப்டி அசஸ்மெண்ட் வந்து என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் ஏன் சிம்பிளாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஒரே இதெல்லாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி போகிறேன். இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டீங்க, கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க ஓகே. ஹீட் பண்ணும்போது நீங்கள் வீட்டிலேயே ஒரு அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு ஹீட் பண்ணும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் ஒரு உப்பு தன்மையில் இருக்குங்களா, அது மாதிரி தான். அது வந்து எப்போ ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் ரெகுலராக 24 ஹவர்ஸ் ரன்னிங் ஆகிற மிஷின்ஸ்க்கு. இதுக்கு வந்து என்ன ஆகும்னா, தண்ணி ஹீட் ஆகும்போது அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே வந்து தங்குங்க. அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து தங்கிட்டே இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் குறையும், ஸ்டீம் ஸ்டோரேஜ் குறையும். அப்புறம் இந்த பைப் சுற்றி இருக்கிற ஸ்லட்ஜு அதெல்லாம் வந்து என்ன ஆகுங்க, கீழே தான் வந்து நிற்கும். அப்புறம் பைப்பில் இருக்கிற ஸ்லட்ஜும் வெளியே எடுக்கணும்னா நீங்கள் ஃபுல் ப்ரெஷரில் இந்த வால்வ் ஓப்பன் பண்ணும்போது தான் நீங்கள் இருக்கிற இதெல்லாம் அடிச்சுட்டு வெளியே போகும். இந்த டஸ்ட்டை பூரா கீழே இந்த அடியில் பார்த்தீங்களா, வாட்டர் சரௌண்டிங் ஃபயர் டியூப் இந்த கீழே தான் இந்த வந்து அந்த செட்டில் ஆகுங்க. சரிங்களா, இப்படி செட்டில் ஆகும்போது இங்கேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு தான் வாட்டர் என்டர் கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ளோடவுன். இது வந்து வாட்டர் வந்து இது வழியாக கொடுக்குறதுங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து வெளியே எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இங்கே இருக்க கீழே ஸ்டோரேஜ் ஆன ஸ்லட்ஜ் எல்லாம் வெளியே போய் ஆசுக அதாவது இந்த டஸ்ட்டு எல்லா படிமண்களும் வெளியே போயிடும். இப்படி வெளியே போகும் என்ன ஆகுனா இது சுத்தமாக இருக்கும். இப்படி தான் இது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா, இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்தீங்கன்னா கார்பன் ஸ்டீலான மெட்டல் தானுங்க. இப்படி தான் வந்து இந்த பாய்லர்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீடியோவில் உங்களுக்கு இதில் என்னென்ன மெட்டலில் செஞ்சுருக்காங்க, அடுத்து எப்படி இதில் என்னென்ன சேஃப்டி அசஸ்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ அதன் மூலிமா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நான் எப்படி எதன் மூலிமா நான் வந்து இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இது டயக்ராம் போட்டு உங்களுக்கு என்ன மெட்டலில் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி, வணக்கம்.